நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்டி கமெண்ட்ரி சேனல். நான் தான் உங்கள் ஏஆர்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சீசன் 1 எபிசோடு 1 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட் இதோட சேர்ந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ள போயிடலாம். பருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீசன் 1 எபிசோடு 1 பார்ட் 1 ஓப்பன் பண்ணால் அப்படின்னா நம்ம நருட்டோட செலவை டேமேஜ் ஆன செலவில் வந்து 2 பேர் நிற்கிறானுங்க. அவங்ககிட்ட சைடில் இருக்கிற ஒருத்தனை சொல்கிறான், இந்த ஷினோபிஸோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த பக்கம் யாரும் பார்த்தா நம்ம பருட்டோ தான். நீ இந்த எல்லைக்கு போயே திரும்ப கவாக்கின்னு கேட்குறான். அப்போ அந்த கவாக்கிங்கிறவனோ இந்த 7th கொக்கைக்கு எங்கே போனாரோ அங்கேயே நான் ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம என்னாச்சுன்னு பார்த்தா இங்கே லீஃப் வில்லேஜை சும்மா வெடிக்க விட்டு செதற விட்ருக்கானுங்க டேமேஜ் ஆக்கி. அப்போ நம்ம பருட்டோ டக்குன்னு ஹெட்பேண்ட் எடுத்து மாட்டிட்டு நான் இன்னும் ஷினோபி தான் சொல்லிட்டு அவனோட கர்மாசீல் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. கவாக்கிங்கன்னு அவன் கர்மாசீல் ஆக்டிவேட் பண்ணிட்டு 2 பேரும் சண்டை போடுறானுங்க. அப்படி என்னத்துக்கு தான் இப்படி டேமேஜ் ஆகி போய் கிடக்குன்னு பார்த்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறானுங்க. அப்படியே பார்த்தா ஒருத்தன் வந்து டக்குன்னு மேலே வந்து குதிச்சு அப்படியே வேகம் ஓடிட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா பருட்டோ தான், நம்ம நருட்டோட பையன். அவங்க கூட இன்னொருத்தனும் ஓடிட்டுருக்கான். யாருன்னா அது வந்து சிக்கமாரோட பையன் சிக்கடாயி. 2 பேர் குரங்கோட மோசமாக தாய் ஓடிட்டு இருப்பானுங்க. அப்போ சிக்கடாயும் கேட்பான், எப்பா இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் கேட்கும்போது அப்போ நம்ம பையன் பருட்டோ கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அங்கிட்டு இருந்து கட் பண்ணிட்டு அவனுக்கு அப்பனுக்கு தான் காமிக்கிறானுங்க. அதாவது நம்ம நருட்டோ சிக்கமாரு தான். அப்போ சிக்கமாரு நருட்டோ போய் கதவு திறந்தா நம்ம நருட்டோ தான் இப்போ 7th கொக்காஜே. அப்போ சிக்கமாரு சொல்கிறான், நீங்கள் இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது கொக்காஜின்னு சொல்லும்போது அப்போ நருட்டோவோ ஐயோ நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி அங்கிட்டு இருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறானுங்க. அப்போ இவனுக்கு 2 பேர் எப்பா ஒரு வழியே டயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்ப்பா அப்படின்னு பருட்டோ சொல்கிறான். நம்ம பருட்டோ சொல்கிறான், எப்பா இப்படி வந்து பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹேம்பர்கர் எடுத்து இது ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் இப்படி ஓடி வந்திருக்கானுங்க. அப்போ நம்ம சிக்கடாய் சொல்கிறான், டேய் உடோட வந்ததுக்கு செருப்பால் தானே ஊற்றி அடிக்கிறோம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டா சரியான காரம், என்ன இவ்வளோ காரத்தை போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ அப்படியே அங்கிட்டிருந்து சிட்டியோட அழகை காமிக்கிறானுங்க. பார்த்தா வில்லேஜே சும்மா மாடர்ன் ஆகி போச்சு. அப்போ நம்ம சிக்கடாய் சொல்கிற வில்லேஜ் என்ன தான் மாடர்னாலும் இன்னும் அந்த ஓல்டு நிஞ்சா ஸ்கூல் இருக்கே, அங்கே நமக்கு நாளைக்கு தான் நிஞ்சா அகாடமி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். நம்ம பருட்டோ எது நாளைக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அட ஆமாண்டா, ஒழுங்காக உங்கள் அப்பன் பேரை கெடுக்கிற மட்டும் எதுவும் பண்ணாத, ஏன்னா எது பண்ணாலும் சரி அது எனக்கும் தான் சேர்த்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்துட்டுன்னு சொல்லும்போது எது நான் பிரச்சனை பண்ணுறதான் கேட்கும்போது நம்ம சிக்கடாய் டக்குன்னு வாயில் பர்கர் அமைக்கிட்டு உங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்க சொன்னாங்க, ஸோ அதனால் ஒழுங்கான பையனாக இருன்னு சொன்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம பருட்டோ கேட்குறான். டேய் நீ நல்ல பையனாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்காய் டக்குன்னு அங்கே இருக்க கம்பத்தை பிடிச்சி இறங்கிட்டான். அப்போ நம்ம பருட்டோ அங்கே அப்படியே அங்கிட்டு பார்த்தா நம்ம நருட்டோட ஃபேஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம பருட்டோ அந்த இதை பார்த்துட்டு எங்கள் அப்பா அவரோட வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிறார் அப்படின்னு நம்ம பருட்டோ சொல்லிவிட்டு நான் பாடுறேன் எவ்வளோ போய் ஆளாகிறேன் அப்படின்னு சும்மா கத்துவான். அப்போ அங்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினோட ஓட்டுறவளோ, டேய் நீ யார் குரங்கு போயில இங்கே மேலே உட்காந்துட்டு இருக்க, அப்படிலாம் நிற்காதரா, அது ரொம்ப ஆபத்தானது சொன்னோன்னே ஐயோ சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருட்டோ டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டான். அம்மா பையில ஹோஸ்ட் மரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. கீழே பார்த்தா ஒரு கேங் வந்து அப்படியே ஒருத்தங்கிட்டேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன்கிட்ட இருக்கிற பணம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அப்போ அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தனா, எப்பா எனக்கு ஃபன்னு பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபன்னு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பையில ஃபன்னு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவன் மேலே ஜூஸை ஊற்றி விடுவான். அவனுங்க கற்றுவானுங்களா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கீழே குதிச்சு டக்குன்னு ஷேடோக்லாம் போட்டு அடி அவனுங்களை போட்டு அடி பொழந்து எடுத்துருவான். சும்மா வாயெல்லாம் உடையிற அளவுக்கு, வாயெல்லாம் உடையாது சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டு பொழந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட மிச்ச கேங்கில் இருக்கணும்லாம் வந்த உடனே நம்ம பையில டக்குன்னு அவனுக்கு ஒரு ஷேடோக்லாம் போட்டுவிட்டு அந்த டெங்கிங்கிற அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம பையன் ஓடிடுவான் சந்துக்குள்ளே. அப்போ அவனுங்களும் துரத்திக்கிட்டு வர நம்ம போய் அவனுக்கிட்ட கட்டு வேலை காமிச்சு அப்படியே மேலே போய் உட்காந்துக்குவானுங்க. அப்போ நம்ம பருட்டோம் கேட்பான், எப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது இப்போ நீ வந்து காப்பாற்றிட்ட, நாளைக்கு அவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணால் யார் காப்பாற்றுவா, ஆமாம் நீ என்ன நிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேட்கும்போது இல்லைப்பா நாளையிலேருந்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ நானும் நாளையிலேருந்து தான் போகிறேன் அப்படின்னு கேட்பான் அந்த அகாடமிக்கு. ஓ அப்படியா, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவானுங்க நல்லா. அப்புறம் நம்ம பையன் டெங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம டெங்கி அவன் சொந்த சோகதை சொல்ல ஆரம்பிப்பான். அதாவது அவனுக்கு வந்து இந்த நிஞ்சா ஆகணுன்னே ஆசை கிடையாதான், ஆனால் இந்த நிஞ்சா அகாடமியில் படித்தா மட்டும் தான் அவங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம பையனோ சரி அப்படி என்ன அவங்க கம்பெனி நேம்னு கேட்டோடனே அது காமினியாரிமன் கம்பெனி சொல்லுவான். நம்ம பையன் உடனே
குடிச்சிட்டு ஜூஸு 1/2 கிலோமீட்டர் துப்புரவோட துப்பிட்டு எது அந்த கம்பெனி அது இந்த லேண்ட்லேயே ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே எப்போ நான் ஒரு கம்பெனியில் ஏதாச்சும் ஃப்ரீ ஆர்டர் போட்டுக்கலாம் கேட்கும்போது அப்போ அந்த டெக்கி ஓகேப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம பையனை கேட்குறான், ஆமாம் எதுக்கு உங்கள் அப்பா ஏன் நிஞ்சா அகாடமியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பையன் கேட்டவுடனே அப்போ அந்த டெங்கியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ அதுவா, அது வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் சினபியாக இருந்திருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் அவர் வந்து இது 4th கிரேட் நிஞ்சாவில் பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பையில டக்குன்னு குனிஞ்சா மணிக்கே ஒரு ஜூஸ் கேனை தூக்கி அப்படியே அந்த குப்பை தொட்டியில் போடுவான். நம்ம டெங்கி அதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாயிருவான். அதாவது டெங்கிக்கு வந்து நிஞ்சாவரில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம பையில எப்பா நீ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ அதுக்கு பசாடுக்கு உங்கள் அப்பா பேச்சை கேட்காம இருந்துடலாமே. நான் கூட தான் எங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன், அதுக்காக எனக்கு திட்டு கூட உழுகிறது இல்லை. அது மட்டுமே இல்லாமல் உங்கள் அப்பனாச்சும் வீட்டுக்கு வர்றான், ஆனால் எங்கள் அப்பா இருக்கானே வரக்கூட மாட்டான், அவன் வேலை தான் இருப்பான்னு சொல்லி நம்ம நருட்டோ போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம டிக்கே சொல்லுவான், எப்பா உங்கள் அப்பா வச்சு திட்ட மாட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா என்னை உரிச்சு எடுத்துறாரு சொல்லுவோம். அட உடுப்பா, நானே நாளைக்கு செரிமனியில் ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு கஷ்டம். அது மட்டுமே இல்லாமல் நீ உங்கள் அப்பாவுக்கு கிளாஸ் எடு, அவர் உனக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பையன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம பையனை டயத்தை பார்த்தா மணி 7 ஆச்சு. ஐயோ மணி 7 ஆச்சு, வீட்டுக்கு வேகமாக போகணுமே சொல்லி ஜம்ப் பண்ணலான்னு போக. அப்போ நம்ம இடிக்கும், எப்பா உனக்கு திட்டே விழுகாது, அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு இப்படி பயந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், டேய் அது அப்பா கிட்ட தான் விழுகாது, அம்மா கிட்ட சரியான திட்டு தான் விழுக, பேய் வேண்டா அடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையில வேகமாக கீழே குதிப்பான். நம்ம டிங்கியை பார்த்தா பயப்பட மறைஞ்சு போயிட்டான். அப்போ நம்ம டெங்கி அவன் கையில் இருக்க ஜூஸ் கேனை தூக்கி அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியை கரெக்டாக போட்டுருவான். அப்போ பருட்டை சொன்னதான் ரைட்டு, நம்ம அப்பனுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னங்குண்டை சிங்கமாட்ட போவான். நம்ம பருட்டா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம ஹினாட்டாவை என்ன பருட்டை உனக்கு டக்குன்னு வர சொன்னேன், இன்றைக்கி செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹினாட்டா சொல்லும்போது அப்போ நம்ம பையனும் நான் வந்து சிக்கடாய் கூட இருந்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பருட்டை சொல்லவும் போய் ஒரு பொய் சொல்கிறான். அப்போ நம்ம ஹினாட்டாவை சரி நீ அவனோட இருந்தால் மட்டும்தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனோட தங்கச்சி கிட்ட வந்துட்டு அண்ணா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க. அவள் பேர் வந்து ஹீமாவாரி. எல்லாருமே டின்னருக்கு சாப்பிட உட்காரோம். அப்போ நம்ம ஹினாட்டாவை சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்கள் அப்பா சின்ன வயசு அகாடமிக்கு போகும்போது எப்படி தெரியுமா சேட்டை பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம பையனோம் அட போதுவா நீ சொல்கிறது ஒத்தவே என் மண்டையில் இருக்குது அப்படின்னு நம்ம பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹினாட்டா சொல்கிறோம், உங்கள் அப்பா வந்து சின்ன வயசு ஊர் மக்களுக்குலாம் நிறைய பிரச்சனை கொடுத்து அவங்ககிட்ட திட்டு வாங்கியிருக்காரு, ஆனால் எப்பயும் அவர் வந்து கூலாக தான் இருந்தார் அப்படின்னு நம்ம ஹினாட்டா சொல்லிகிட்டு இருக்கா. அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி நைட்டு அவர் வந்தாலும் வந்துடுவான்னு சொல்லும்போது அப்போ நம்ம பையில அவர் வந்தாலும் வந்து கிழிச்சிட்டாள், அவர் ஹீமாவரியை கூட மறந்துட்டாள் அப்படின்னு சொன்னோடனே பாவம் அந்த பச்சை மண்ணோட மூஞ்சி அப்படியே வாடும். அவ்வளோதான் நம்ம ஹினாட்டா வந்துட்டு ஒன்றும் கலப்படாது அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவும் மற்றவங்களும் இருக்கிறதுனால தான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம பையில எனிமீஸ் இருந்தால் மட்டும்தானே ப்ரொடெக்ட் பண்ணுறது, எனிமீஸே இல்லாமல் என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு நம்ம பையன் கேட்கவும் அப்போ நம்ம ஹினாட்டாவை காண்டாயிட்டு எனிமீஸோட சண்டை போட்டு இங்கே இருக்கவங்க பாதுகாக்கிறது மட்டுமே ஒரு நிஞ்சாவோட வேலை இல்லை, இங்கே வில்லேஜில் இருக்க மக்களோட சந்தோஷத்தை அதுக்கப்புறம் பீஸையும் பாதுகாக்கணும், அதான் ஒரு ஒக்காயோட கடமை. ஸோ இதெல்லாம் நீ இப்போ நாளைக்கு போகிற நிஞ்சா அகாடமி அங்கே போய் கற்றுக்கோன்னு சொல்லும் போது நம்ம பையில் படுத்துக்கிட்டு என்னத்தை நான் கற்றுக்க போகிறேனோ அப்படியே அங்கே போனாலும் எப்படி எல்லாமே போர்டில் தான் அடிக்க போகுது அப்படின்னு நம்ம பையன் சொல்லிகிட்டு இருக்கான். இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிக்கிறேன். அடுத்த பார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.